இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவருக்கு ஆண்டவர் குணமளித்ததை பற்றி தியானிப்போம். உணர்வுகளின் வெளிப்பாடுதான் அன்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் முழுமையாக அன்பு செய்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏழைகள், அடிமைகள், நோயாளிகள் என்று இந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்த விளிம்பு நிலை மக்களை அவராகவே சென்று சந்தித்து, அவர்களும் கடவுளின் பிள்ளைகள், அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் கடவுளின் அன்பும் இருக்கிறது என்பதை நிறைவோடு வாழ்ந்து காட்டியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. காது கேளாதவரின் நிலைமை உண்மையிலேயே மிக மிக கடினமானது. அவர்களின் நிலையும் தர்ம சங்கடமானது. இயேசு அந்த மனிதரின் உணர்வுகளை அறிந்து கொள்கிறார். அவர் வாழ்வில் பட்ட வழிகளை இயேசு நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். எனவேதான் அவரை தனியே அவர் அழைத்து சென்று ஒரு நோயாளியாக மட்டும் பார்க்காமல் ஒரு மனிதனாகவும் உணர்வுள்ளவராகவும் பார்க்கிறார். தனியே அழைத்து செல்லுதல், விரல்களை காதுகளில் இடுதல், உமிழ்நீரால் தொடுதல் ஆகிய செயல்களை மார்க்கு குறிப்பிடுவதன் வழியாக இயேசு உண்மையிலேயே ஒரு மருத்துவராக செயல்பட்டுள்ளார் என அறிகிறோம். இயேசு அந்த மனிதருக்கு பேச்சு திறனும் கேள்வித்திறனும் வழங்கிய போது அந்த மனிதரின் உள்ளத்தை திறந்தார், அவருடைய இதயத்தை திறந்தார். பின்னர் எப்பத்தா, திறக்கப்படு என்று சொல்கிறார். உடனே அம்மனிதரின் காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு உரையாடுகின்ற கடவுளின் சொற்களுக்கு நாம் மனமுவந்து செவிமடுக்க வேண்டும். அவர் தம் வார்த்தைகளை ஏற்க வேண்டும். இதய கதவுகளை திறக்க வேண்டும். கடவுள் நமக்கு வழங்குகின்ற கொடைகளை நாம் நன்றியோடு ஏற்று அவர் புகழை பறைசாற்ற வேண்டும். திருமுழுக்கு நமக்கு அளிக்கின்ற சக்தியால் நாம் தொடர்ந்து கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இறைவார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, இறைவார்த்தையை நாம் தொடர்ந்து அறிவிக்கவும் வேண்டும். எனவே உள்ளத்தின் காதுகள் திறக்கப்பட வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற சக்தியால் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தி அதை மக்கள் முன் பறைசாற்றுவோம். ஜெபம். உடல் குறைபாடுகளால் சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்டவர்கள் மீது நாங்கள் உம்மை போன்று பரிவு காட்டவும் சிறப்பான தனிப்பட்ட கவனம் செலுத்தவும் எங்களுக்கு புதிய பார்வையையும் ஆற்றலையும் தந்தருளும். ஆமென்.